Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So last session we have seen the preparation of prawn farm, right? So farming actually எப்படி பண்ணணும் and prawn வந்து எப்படி நம்ம வந்து கல்ச்சர் பண்ணணும் and அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் எப்படி பண்ணணும்ன்றது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ ஹவு ப்ரான் ஃபர்டிலைசர்ஸ் தனியாக வந்து ஆக்சுவலி அந்த வளர்றதுக்கு வந்து தனியாக ஒரு ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்ட்டு நம்ம போடுறோம். அண்ட் ப்ரான் வந்து எப்படி எப்படி வந்து கேட்ச் பண்ணுறது ஒன்ஸ் அது அந்த மார்க்கெட்டபிள் சைஸ் அட்டைன் ஆனதுக்கு அப்புறமா வந்து how we can catch the prawn by using traps and gears and how we can preserve the prawns எப்படி ப்ரிசர்வ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ அது லாஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லும்போது we have saw like two மெத்தட் லைக் பீலிங் அண்ட் டீபீனிங் அப்படின்ற ஸ்டெப்ஸை பார்த்தோம், ரைட்? ஸோ இதுல வந்து இந்த ப்ரான் வந்து பீலிங் அண்ட் டீவினிங் பண்ணி நம்ம வந்து அப்படியே நம்ம சேல் பண்ணலாம். ஆர் வி கேன் குக்கிங் அண்ட் பீலிங் குக் பண்ணி நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ ஈவன் குக் பண்ணி பீல் பண்ணி நம்ம வந்து கேன் பண்ணாலுமே வந்து இட் கிவ்ஸ் அ குட் ப்ராஃபிட். எஸ்பெஷலி வந்து we will go for a marine prawn. Okay, marine prawn தான் அதிகமா நிறைய பேர் வந்து போக ஆரம்பிப்பாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா it is a very good marketable size as well as அது பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சீக்கிரமாவே வளரக்கூடியது. அண்ட் அட் த சேம் டைம் அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து இட் கேன் வித்ஸ்டாண்ட். ஓகே, அந்த வாட்டர்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து தே கேன் வித்ஸ்டாண்ட். பட் ஷ்ரிம்ப் வந்து ஆக்சுவலி நம்ம மேக்ஸிமம் போக மாட்டோம். மெரைன்ல இருக்கக்கூடிய ப்ரான் வந்து நம்ம அதிகமா சொல்ல மாட்டோம். ஓகே, பட் வி கேன் கோ ஃபார் this ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரானை நம்ம வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ணலாம் ஒரு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கறது எதுன்னு பாத்தீங்கன்னா திஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான். ஓகே, இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் தான் நிறைய பேருக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கு. இது வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் இதுல கூட பார்த்தோம் இல்லையா, கேனிங் ப்ராசஸ் பண்றது. ஸோ இதை வந்து குக் பண்ணி என்ன பண்றாங்கன்னா கேன்ல டின்ல அடைச்சு ப்ரிசர்வ் பண்ணி அடைச்சிருவாங்க. அண்ட் அது வந்து ஃபாரினுக்கு இப்போ ட்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா லைக் இம்போர்ட் ஆகும்போது எக்ஸ்போர்ட் ஆகும்போது அது நான் சொன்ன மாதிரி ரெடி டு ஈட் ஆர் ரெடி டு குக் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்கும். ஸோ இந்த குக் பண்ணி நம்ம அனுப்புறதுனால கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 to 70% வந்து குக் பண்ணி நம்ம வந்து கேன்ல போட்டுருவோம். எந்த ஒரு இதாக இருந்தாலுமே ப்ரான் மட்டும் கிடையாது, ஈவன் ஃபிஷ் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே சரி. அதே மாதிரி இந்த கேனிங் ப்ராசஸ் போகும்போது ரெடி டு ஈட் ஆர் ரெடி டு குக்ல இருக்கும்போது அந்த ரெடி டு ஈட்ல வந்து பாத்தீங்கன்னா 60 to 70% வந்து நம்ம குக் பண்ணியே அனுப்பிடுவோம். ஓகே, குக் பண்ணி தென் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி அது வந்து ப்ரிசர்வ் கண்டிஷன் தான் நம்ம அனுப்புவோம். அது வந்து ஃப்ரீசர்ல அந்த மாதிரி போட்டு தான் அனுப்புவாங்க. தென் அது மார்க்கெட்டபிள் அங்கே மார்க்கெட்டுக்கு போன உடனே அது வந்து நம்ம அவங்க எடுத்துட்டு போயிட்டு சமைச்சு அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, தென் ரெடி டு குக்ல பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபுல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து எல்லாமே கிளீன் பண்ணி பக்காவா வந்து பீஸ் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அதையும் அவங்க வாங்கிட்டு போயிட்டு அப்படியே வந்து எல்லா ஸ்பைஸும் அவங்க வந்து அவங்களோட பேன்ல போட்டுட்டு தென் இதை வந்து ரெடி டு குக்கை வந்து அப்படியே எடுத்து குக் பண்ணிடுவாங்க அந்த அனிமலை யூஸ் பண்ணி. ஓகே, தட் இஸ் த குக்கிங் அண்ட் பீலிங் அப்படியும் பண்ணுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் சி த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பியூர் கல்ச்சர். ஓகே, ஸோ பியூர் கல்ச்சர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து அனிமல் டைவர்சிட்டி எடுக்கும்போது ஃபைலம் மொலஸ்க்ல வந்து நம்ம பியூர் கல்ச்சர் உங்களுக்கு நான் அதை காட்டியிருக்கிறேன் இல்லையா. ஸோ ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட். இல்லைன்னா இது முடியும் போது ஒன்ஸ் அகேன் ஐ வில் ஷோ யூ தட் த சேம் பிக்சர். ஓகே, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதுலேயும் நான் எடுக்கும்போதே உங்களுக்கு நிறைய நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட். பியூர் ஆயிஸ்டர் வந்து லைக் பியூர் வந்து எப்படி எந்த கலர்ல இருக்கும், ஒரு ஆர்டிஃபிஷியல் பியூலுக்கும் ஒரு நேச்சுரல் பியூலுக்கும் ஆர்டிஃபிஷியலாக நம்ம ரெடி பண்ணுறக்கூடிய பியூலுக்கும் என்ன மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்கும், அது எல்லாமே நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஐ மீன் சார் நாட் லாஸ்ட் கிளாஸ், லாஸ்ட் சாப்டர், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் அனிமல் கிங்டம் பார்க்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே அழகா வந்து பியூர் ஃபார்மேஷன் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ லெட் அஸ் டாக் அபவுட் திஸ் பியூர் கல்ச்சர். ஓகே, பியூர் இஸ் அ ஒயிட் க்ரீமி கலர்ல இருக்கும். நாட் பியூர் ஒயிட், ரொம்ப வந்து அப்படியே ஒயிட்டிஷா இருக்காது. லைக் அந்த க்ரீம் வந்து சேர்த்தா ஒரு மாதிரி கலர் இருக்கும் இல்லையா, அந்த ஒயிட்லேயே கொஞ்சம் க்ரீமியா இருக்க ஒயிட் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கலர்ல தான் இந்த பியூர் இருக்கும். ஓகே, it's a white, highly shining, globular concretion found within the shell of an oyster. ஒரு oysterல இருக்கக்கூடியது தான் இந்த பியூர். ஓகே, இந்த பியூர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கு, நல்ல ஷைனிங்கா இருக்கு. குளோபுலார்னா ஒண்ணுமே இல்லை, ரவுண்டா
அதுல கான்கிரீஷன் மாதிரி, கான்கிரீஷனா ஒண்ணுமே கிடையாது. இதுதான் வந்து ஒரு பியர்னா. இதுக்குள்ள எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நிறைய அந்த மாதிரி ரவுண்டா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கான்கிரீஷன்ஸ் இருக்கும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா கான்கிரீஷன் ஃபவுண்ட் வித்தின் த ஷெல் ஆஃப் அன் ஆயிஸ்டர். அந்த ஆயிஸ்டருக்குள்ள இருக்கு. பியூர் ஆயிஸ்டர்ஸ் ஆர் செடென்டரி அனிமல்ஸ். ஓகே, நம்ம சொல்ற பியூர் ஆயிஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா செடென்டரி அனிமல். வாட் இஸ் செடென்டரி அனிமல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அனிமல்ஸ் பொதுவாகவே அனிமல் வந்து ஒரு இடத்துல இன்னொரு பிளேஸ்க்கு எப்போ மூவ் ஆகும்னா, லைக் பிரிடேட்டர் அது எனிமீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஆகும். இல்லைன்னா வந்து லைக் வென் ஃபுட்டுக்காக போகும். தென் அடுத்தது மேட்டிங் பார்ட்னருக்காக அது வந்து போகும், மூவ் ஆகும். பட் ஆனா பியூர் ஆயிஸ்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது மூவ் ஆகாது. ஓகே, இட்ஸ் செடென்டரி அனிமல். அதனால தான் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பியூர் கல்ச்சர் நம்ம பண்றதுக்கு ப்ரொமோட் பண்றோம். ஓகே, நம்ம வர்மி கல்ச்சர் பார்த்தோம், செரிகல்ச்சர் பார்த்தோம், எபிகல்ச்சர் பார்த்தோம், அக்வாபோனிக்ஸ் பத்தி பார்த்தோம், பிசிக் கல்ச்சர் பார்த்தோம், இதுக்கு முன்னாடி ப்ரான் கல்ச்சர் பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பியூர் கல்ச்சர். ஓகே, கிட்டத்தட்ட 6 முடிஞ்சு நம்ம 7th போயிட்டு இருக்கோம். ஓகே, திஸ் இஸ் த 7th ஒன். திஸ் இஸ் கால்ட் பியூர் கல்ச்சர். பியூர் கல்ச்சர் இஸ் கிவிங் வெரி குட் ப்ராஃபிட். இதை வந்து பண்ணுவோம்னா இதுல அவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும். இல்ல வர்மி கல்ச்சர் எனக்கு வார்ம் தர்றதுக்கு அருவருப்பா இருக்கு, செரி கல்ச்சரும் வார்மா தான் இருக்கும், அந்த 1 மந்த் அந்த புழு சில்க் வார்ம் தர்றதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படிலாம், இல்ல ஹனிபில நான் பைட் வாங்குறதுக்கு நான் ரெடியா இல்ல அப்படிலாம் நம்ம சொல்லும்போது வி கேன் கோ ஃபார் திஸ். ஓகே, இதை வந்து பியூர் கல்ச்சர். பட் இதுக்கும் நம்ம சொல்ற மாதிரி இதை பத்தின நாலேஜ் கண்டிப்பா வேணும். ஓகே, பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் வெரி குட் ஃபீல்ட். ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஃபீல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்க, in India it was cultured for the first time in 1973 at தூத்துக்குடி. ஸோ நம்ம இந்தியால வந்து தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு தூத்துக்குடி பிளேஸ் இருக்குல்ல. ஸோ தூத்துக்குடி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா 1973ல இதை பண்ணியிருக்காங்க. ஓகே, கல்ச்சர் பண்ணியிருக்காங்க. பியூர் ஆயிஸ்டர்ஸ் ஆர் ஃபவுண்ட் அலாங் த கோஸ்ட் ஆஃப் கன்னியாகுமரி அண்ட் இன் த கல்ஃப் ஆஃப் கட்ச். ஸோ கன்னியாகுமரி கோஸ்ட்லயும் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கட்ச்லயும் இது இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ அடுத்தது பாருங்க, high quality pearls are obtained from pure oysters of genus Pinctada. ஸோ ரெண்டு விதமான ஸ்பீஷிஸ் இருக்கு பியூர் ஆயிஸ்டர்ல. பின்சேடா மார்கரெட்டிஃபெரா அண்ட் பின்சேடா வல்காரிஸ். ஓகே, இது ரெண்டு ஸ்பீஷிஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல நமக்கு பியூர்ஸ் வந்து நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, and see that can be cultured in the salinity range of 30 ppt. pptனா parts per 1000. ஓகே, எந்த இடத்துல வந்து நம்ம கல்ச்சர் பண்றோமோ அந்த இடத்துல சலினிட்டின்றது ரொம்ப முக்கியமானது. இது வந்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டர்ல கண்டிப்பா பண்ண முடியாது. பட் we can go for ஒரு சலினிட்டி அந்த அந்த வாட்டர்ல மெயின்டைன் ஆகுதுன்னா அதுல வந்து நம்ம கல்ச்சர் பண்ணலாம். ஓகே, லைக் பாத்தீங்கன்னா 30 pptல இதை வந்து நான் சலினிட்டி ரேஞ்ச் வச்சு நம்ம கல்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. லைக் இன் ராக்ஸ்னா ஒரு ராஃப்ட்னா ஆக்சுவலா படகு இருக்கு இல்லையா, படகுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படகை வந்து வாட்டர்ல ஸ்டாக்னண்டா வச்சுட்டு அந்த படகோட சைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து கட்டி போட்டுருவாங்க. இதை எப்படி கட்டுவாங்க அப்படின்னா, அப்போ வி கேன் சி, இப்போ ஃப்ரூட் ஷாப்லாம் நம்ம போறோம் அப்படின்னா இந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு நெட்ல வந்து வச்சிருப்பாங்க, பாத்துருப்பீங்களே, வெளியே வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அந்த ஆப்பிளை வந்து அழகா அடுக்கி அந்த நெட்டுக்குள்ள போட்டு என்ன பண்ணிருப்பாங்க, அழகா வந்து நாட் போட்டு மேல கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பியூர் ஆயிஸ்டரை போட்டு அந்த ராஃப்ட்ல சைட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆயிஸ்டர் வந்து தண்ணியில முங்குற அளவுக்கு போட்டு கட்டி வச்சிருவாங்க அந்த படகுல. ஓகே, அண்ட் என்னன்னா லாங் லைன் மெத்தட், அந்த மாதிரி கம்ப்ளீட்டா லாங் லைன் மெத்தட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இதை நம்ம அப்படியே விட்டுட்டு போக முடியாது. பிகாஸ் யூ நோ தட் பியூர் ஆயிஸ்டர் வந்து மூவ் ஆகாதுனாலும் பட் வி ஹாவ் டு டேக் கேர் இல்லையா. அடிக்கடி நம்ம வந்து அதை கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் கேர் பண்ணணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. freshwater bivalve lamellidens is also used in artificial pure culture. ஓகே, சில இதுல பாத்தீங்கன்னா இந்த lamellidens அப்படின்றதையும் வந்து artificial pure cultureல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. Mostly the pure oyster inhabit the ridges of rocks or dead corals forming extensive pure banks. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எங்க இருக்குன்னா நிறைய ரூமர்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. பியோர் ஆக்சுவலா எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் இருக்கு. லைக் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது இந்த பியோர் ஆயிஸ்டர்ல அந்த ஆக்சுவலி பியோர் ஆயிஸ்டர் எங்க இருக்குன்னா டீப் சீல இருக்கும். ஓகே, டீப் சீல இருக்கும்போது அந்த பியோர் வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும் இல்லையா, நம்ம டாம் அண்ட் ஜெர்ரில கூட பார்த்திருப்போம். பியோர் ஆயிஸ்டர் எப்படி இருக்குன்னா யூ கேன் see that லைக் இந்த மாதிரி ஒரு இருந்துட்டு இப்படி வந்து இப்படி க்ளோஸ் ஆகும் இல்லையா. ஸோ இப்படி ஒரு ஷெல் இருக்கும். ஸோ இது எக்ஸாக்டா அது கிடையாது. ஜஸ்ட் மினிட். ஓகே, ஜஸ்ட் மினிட்.
எஸ், யூ கேன் see this பியூர் ஆயிஸ்டர் இல்லையா? பியூர் ஆயிஸ்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கும். இதை சுத்தி இப்படி ஒரு லைட்டா கொஞ்சம் லைட் கோனிக்கல் ஷேப்ல மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அப்படிதான் வந்து இருக்குமே, ரைட்? ஸோ இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ல பார்த்துருக்கலாம். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி ஓப்பன் பண்ணும்போது அது டீப் சீல இருக்கக்கூடிய அனிமல். அந்த ஓப்பன் பண்ணும்போது ஒரு ரெயின் டிராப், ஓகே, ரெயின் டிராப் வந்து எக்ஸாக்டா சென்டர்ல அது விழுந்ததுன்னா எப்படி டீப் சீல இருக்கக்கூடிய அனிமல்ல ரெயின் வாட்டர் சென்டரா வந்து உள்ள விழுகும். ஓகே, இது ஆக்சுவலி காமெடியா தான் இருக்கு கேட்கும் போதே, ரைட்? அப்படி விழுந்ததுன்னா அது வந்து பியூரா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் நாட் டோட்டலி ட்ரூ பிகாஸ் வி நோ தட் பியூர் எப்படி ஃபார்ம் ஆகுன்றத நான் உங்களுக்கு அனிமல் கிங்டம் வரும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? பட் அப்படி இல்லைன்னா திரும்பி நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். யூ மே நோ தட், ரைட்? See here. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா பியூர் ஆயிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய ரிட்ஜஸ் ஆஃப் ராக்னா அந்த ராக்கோட இடுக்கு இருக்கும் இல்லையா? பாறை அந்த மாதிரி இடத்துல அந்த இடுக்கு இருக்கும். அந்த இடத்துல இல்லைன்னா டெட் கோரை சொல்லுவாங்க. அந்த இடத்துல இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமான பியூர் பேங்க்ஸ் வந்து அதிகமா இருக்குன்றாங்க. திஸ் பியூர் பேர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் பியூர். இது வந்து நேச்சுரலா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பியூரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. So let us go to the next one. Fuel formation. Fuel எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். When a foreign particle accidentally enters into the space. ஓகே, இதுதான் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் இப்ப எப்படி நம்ம பாடியில வந்து ஒரு பேத்தோஜன் என்டர் ஆகும்போது நம்ம லைக் நம்மளோட ஓப்பனிங்ஸ் மூலமா நம்ம மவுத்தோ நோஸ் ஆர் அவர் ஸ்கின்ல ஏதாவது கட் ஆகும்போது, கையில நைஃப் வச்சு ஏதாவது கட் ஆகும்போது, இல்ல ஈவன் லைக் நம்மளோட ஓப்பனிங்ஸ் நம்ம பாடி ஓப்பனிங் இயர் இந்த மாதிரி பிளேஸ்ல என்டர் ஆகும்போது நம்ம பாடி நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா இட் டஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் இம்யூன், ரைட்? இம்யூன் ஃபங்க்ஷனை வந்து அது ஸ்டார்ட் பண்ணி அது கூட வந்து ஃபைட் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது இல்லையா? அதே மாதிரி பியூர் ஃபார்மேஷன் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த பியூர் ஆயிஸ்டர்ல ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ன்றது என்டர் ஆகும். ஃபாரின் பார்ட்டிகல் வெளியில இருந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வெளியே உள்ள என்டர் ஆகுது. இட்ஸ் பார்ட்டிகல். ஓகே, அந்த பார்ட்டிகல் என்டர் ஆகும்போது அந்த பியூர் ஆயிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கன்சிடர்ட் as ஆன்டிஜன். சுத்தி என்ன பண்ண ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ பாருங்க, accidentally enters into the space between mantle, ஓகே, mantle and shell of the oyster. ஸோ அதோட பாடி இருக்கிற பிளேஸ் தான் அந்த ஃப்ளஷி பார்ட் இருக்கிற இடத்துல என்டர் ஆகுது. மேண்டில்னா அந்த 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 அதுக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம மேண்டில் சொல்லுவோம். அண்ட் அந்த ஷெல்லு கொடுத்துருக்காங்க. இட் அட்ஹியர் டு த மேண்டில். ஸோ மேண்டில் அட்ஹியர் ஆகுது, ஒட்டிட்டு இருக்கும். The mantle epithelium encloses it like a sac. So mantle என்ன பண்ணிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே வந்து sac மாதிரி க்ளோஸ் பண்ணிடும் and starts to secrete concentric layers of nacre. ஓகே, அது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி ஆக்சுவலி இப்படி இதுதான் வந்து அந்த ஃபாரின் பார்ட்டிகல்னா அது சுத்தி சுத்தி இந்த கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் மாதிரி செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, திஸ் இஸ் கால்டு கான்சென்ட்ரிக் ரிங்ஸ். கரெக்டா எக்ஸாக்டா அந்த சர்க்கிள் ஷேப்ல இது வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஜஸ்ட் a minute. Just a minute. Yes, see here. So first வந்து இதுதான் வந்து அந்த பேத்தோஜன் இமேஜின் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை சுத்தி ஒரு கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் அழகா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. இப்போ பியூர்ஸ் நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கான்சென்ட்ரிக்கை பார்த்தே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can say that அது வந்து ஒரு see here. ஸோ இந்த மாதிரி அதை சுத்தி சுத்தி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். ஓகே, அதான் கொடுத்துருக்கோம் கான்சென்ட்ரிக் லேயர்ஸ் ஆஃப் நாக்ர். நாக்ருன்றது நாக்ரு செல். நம்ம பாடியில் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா? மசில் செல், நர்வ் செல், டபிள்யூபிசி, ஆர்பிசி, பிளேட்லெட்ஸ் எக்ஸெட்ரா 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 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த பியூர் ஆயிஸ்டர்ல வந்து அதுக்கு ஒரு நாக்ரு செல் அப்படின்றது இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்காக ஃபங்க்ஷன் ஆகுது. டிஃபென்ஸ்னா அதை பாதுகாக்கிறது, தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் டிஃபென்ஸ். ஓகே, பாம்புக்கு வந்து யாரையும் வந்து கொத்தணும்ன்றது இன்டென்ஷன் கிடையாது. அந்த பாம்புக்கு இருக்கிற விஷமே எதுக்காகனா ஃபார் டிஃபென்ஸ் பர்பஸ் தான். அது யாராவது வந்து அடிக்க போறாங்க, அதுக்கு ஏதாவது வந்து ஒரு ஒரு அதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னும் போது அது தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம பைட் பண்ணுது. அதே மாதிரிதான் தேலும். ஓகே, தேலுக்கு இருக்கக்கூடிய கொடுக்கும் அதே மாதிரிதான். ஈவன் ஆண்டா இருந்தாலுமே அதுதான். நம்ம சும்மா நின்றுட்டு இருந்தோம்னா அது ஒண்ணுமே பண்ணாது. நீ அதுக்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணா கடிக்கும் இல்லையா? நம்ம மேல ஏதாவது ஏறிச்சுன்னா
அது கிடைக்கிறதுக்கான ரீசனே அதுதான். ரைட். ஸோ அடுத்தது பாருங்க. nacre is secreted continuously by the epithelial layer of the mantle. ஸோ mantle என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா செக்ரீஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, திரும்ப திரும்ப என்ன ஆகும்னா இந்த nacre அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த nacre வந்து செக்ரீஷன் ஆகிட்டே இருக்கும் and is deposited around the foreign particle over a period of time. The formation of repeated layers of calcium carbonate makes the hard and glossy pure. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா அந்த மேண்டில் மேல அந்த மேண்டில் தான் அந்த எபித்திலியல் லேயர் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. ஓகே, அது எப்படி பண்ணுது பாருங்க, டெபாசிஷன் ஆயிட்டே இருக்கு. அந்த ஃபாரின் பார்ட்டிகல் மேல டெபாசிட் பண்ணிட்டே இருக்கு, அதுக்கு மேல படிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது எப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் அதே மாதிரி கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படி பண்ண பண்ண என்ன ஆக ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டட் லேயர்ஸா அது ஃபார்ம் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, அது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் கால்சியம் கார்பனேட் தான். ஓகே, ஸோ அப்ப என்ன ஆகுன்னா அது சேர சேர ஒரு ஹார்டா, ஒரு அழகா, ஒரு ஷைனியான ஒரு பியூர்லா அது கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, அழகான ஷைனியான பியூர்லா கன்வெர்ட் பண்ணுது. when the pure enlarges the oyster dies. ஏன்னா அது enlarge ஆக ஆக அந்த oyster என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது இறந்துடும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, the shell is then carefully opened and the pures are manually separated and graded. இப்ப எப்படி நம்ம ஒவ்வொரு பொருளை வாங்கும் போதுமே நம்ம ஷாப்ல இருக்கீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நீங்க நட்ஸ் நீங்க வாங்க போனாலுமே சரி, அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட் அப்படின்னு வாங்கலாம். ஈவன் ரைஸ், நீங்க ரைஸ் ஷாப்புக்கு போனா கூட இது ஃபர்ஸ்ட் கிரேட், இது செகண்ட் கிரேட், இது தேர்ட் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான். ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் அந்த பியோல் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஷெல்லை கட் ஓப்பன் பண்ணி அந்த பியோலை வந்து நம்ம மேனுவலா நம்ம பிரிக் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, அதை அப்படியே எடுத்துப்போம். எடுத்துட்டு அதை கிரேட் பண்ணுவாங்க. அதாவது நல்ல ஷைனிங்கா இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் அப்படின்னு கொடுத்துருப்போம். தென் அதுக்கடுத்து கொஞ்சம் லெஸ்ஸா இருக்கிறது செகண்ட் கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி கிரேட் வைஸா பிரிப்பாங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் see the diagram of this pure oyster. ஓகே, பார்ப்போம் இப்போ. see here, இது வந்து அவுட்டர் லேயர். ஓகே, இது வந்து அவுட்டர் லேயர். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஷெல்லோட எக்ஸ்டீரியர், ரைட்? இது ஷெல்லோட இன்டீரியர். இது வெளியே இருக்கிறது, இது வந்து உள்ள இருக்கிறது. இப்ப இந்த நடுவுல இருக்கு இல்லையா, இதுக்கு பாத்தீங்கன்னா இது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பிரிஸ்மேட்டிக் லேயரே. அதாவது இந்த உள்ள இருக்கக்கூடிய சைடுல இருக்கக்கூடிய லேயர் தான் வந்து பிரிஸ்மேட்டிக் லேயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எது வந்து நாக்ரு லேயர் சொன்னோம்ல, அது என்னன்னு பாருங்க. இதுதான் ஆக்சுவலி நாக்ரு லேயர். இப்போ இதுக்குள்ளதான் அந்த சென்டரா தான் ஆக்சுவலி டஸ்ட் இருக்குமே, அது சுத்தி சுத்தி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நாக்ரு செல் வந்து அட்டாக் பண்ணிருக்கு. ஓகே, அது மேல ரியாக்ஷன் பண்ணிருக்கு. அதுதான் என்னவா மாறுது பாருங்க, நாக்ரு லேயரா அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா மேண்டல் வந்து இதுதான் மேண்டல். ஓகே, இந்த ரீஜன்ல இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா மேண்டல் இருந்தாங்க. தட் இஸ் கால்டு மொலஸ்கஸ் பார்ட். அதுதான் மொலஸ்கஸ் பார்ட்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்ப பாருங்க, பியூர் அண்ட் பியூர் செக்ரீஷன் ஃபார்மேஷன் எப்படி பண்ணுதுன்றது சொல்றாங்க பாருங்க. இது வந்து நம்ம மேண்டல் ரீஜன். ஸோ மேண்டலோட எபிதீலியம், எபிதீலியம் இதுதான் எபிதீலியம். ஓகே, இந்த ரீஜன் தான் எபிதீலியம். இது வந்து இப்போ பாத்தீங்கன்னா மதர் ஆஃப் முக்கியமா இது எப்பவுமே சொல்லுவாங்க, மதர் ஆஃப் பியூர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நாக்ரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நாக்ரு இஸ் த மதர் ஆஃப் பியூர். இப்போ இதுதான் வந்து ஃபாரின் பாடி. see here, this green one is the foreign body. அந்த எபிதீலியம்ல என்டர் ஆகுது. ஓகே, இந்த ரீஜன்ல என்டர் ஆகுது. என்டர் ஆன உடனே இந்த மேண்டல் இருக்கக்கூடிய எபிதீலியம் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது மேல வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்க, அந்த சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆயிட்டே வருது பாருங்க. see here. ஸோ இது வந்து ஷெல். ஓகே, இது வந்து நம்ம ஷெல். இது வந்து உள்ள இருக்கக்கூடிய லேயர். ஓகே, this is the layer of nacre. இது உள்ள இருக்க அந்த டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கிரீனை சுத்தி வரக்கூடிய டாட்டர் லைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து லேயர் ஆஃப் நாக்ரு, நாக்ரோட லேயர் தான். ஓகே, அப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த எபிதீலியல் செல்ஸ் கொஞ்சமா பல்ஜ் ஆகி வந்தது ஒரு ஸ்டேஜ்ல வந்து பிஞ்ச் ஆயிடுது. ஓகே, அதாவது அது தனத்தானே வந்து அந்த இடத்த விட்டு பிஞ்ச் ஆகி போகுது பாருங்க, தனியா போயிடுது. ஓகே, இது என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் பியூர். இதுதான் ஒரு அழகான, ஒரு கிளாசியான, ஒரு ஷைனியான ஒரு பியூரா கன்வெர்ட் பண்ணுது. சீக்கியர் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு பியூரா அழகா ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்றது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது எப்படி வந்து பியூர் ஆயிஷை நம்ம வந்து கல்ச்சர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ப்ரோக்ராமிங் ஆஃப் பியூர் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்சர்ஷன் ஆஃப் நியூக்ளியஸ். இப்போ நம்ம ஆக்சுவலா எப்படி வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் நம்ம பண்ண போறோம்ன்றத பார்ப்போம். Okay, this can be achieved by an artificial device to insert the nucleus as foreign particle in the shell
of oyster has proved useful for the production of pearls in greater number. ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நான் எப்படி வந்து ஆர்டிஃபிஷியலா பண்ணுவாங்கன்றதை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஆக்சுவலா வந்து அந்த அந்த பியூர் ஆயிடுச்சுரை அந்த 2 ஷெல்லையும் நீங்க ஓபன் பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பியூர் ஆயிடுச்சு செத்து போயிடும், இறந்துரும். ஓகே, அப்படி நமக்கு ஆகக்கூடாது. அந்த பியூர் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணணும், ஆனா கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த அந்த நியூக்ளியஸ் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலா உள்ள இன்சர்ட் பண்றோம். ஒரு ஆர்டிஃபிஷியல் நம்ம டெஸ்ட் பார்ட்டிகுலர் உள்ள வைக்கிறோம். ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணா செக்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, அதுதான் நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். ரைட், ஸோ நவ் see here collection of oyster. First oyster எப்படி கலெக்ட் பண்ணுன்றதை பார்ப்போம். Oysters are caught by special type of cages. அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 84 into 54 into 20 centimeter. That is the length, width and height. Okay, length இப்படி இருக்கணும் 84 centimeter, 54 centimeter width and 20 centimeter height. Okay, by covering a heavy wire frame. Okay, by covering a heavy wire frame with 2 centimeter wire mesh. ஸோ அந்த அந்த வயர்ல இருக்கக்கூடிய மெஷோட சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. திஸ் கேஜ் இஸ் டிப்டு. ஒரு கேஜ் தான் நம்ம ரெடி பண்றோம். இந்த கேஜோட சைஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ராஃப்டோ அந்த மாதிரி இதுல வந்து கட்டி விடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதான் கொடுத்துருக்காங்க. திஸ் கேஜ் இஸ் டிப்டு இன்டு அ sand cement mixture providing a rough surface to the cages to which free swimming spat get easily stuck up. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலா ஒரு இது நம்ம கொஞ்சம் ஒரு சர்ஃபேஸ் நம்ம அதுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஓகே, தீஸ் கேஜஸ் ஆர் சஸ்பெண்டட் அட் அ டெப்த் ஆஃப் 6 மீட்டர். ஆக்சுவலி வாட்டர் நம்ம டிப் பண்ண கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 6 சென்டிமீட்டர் சாரி 6 மீட்டர் வரைக்குமே நம்ம அதை தாராளமா உள்ள விடுறோம். ஓகே, ஃப்ரம் ஜூலை டு நவம்பர் வேர் ஸ்பாட்ஸ் ஆர் ஈஸிலி அவைலபிள். ஸோ இது ஒரு ஸ்பாட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, அந்த ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸ்பாட். ஓகே, அந்த ஸ்பாட் வந்து ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாவே கிடைக்கும். தென் என்ன பண்றாங்க பாருங்க, தீஸ் கலெக்டட் ஆயிஸ்டர்ஸ் ஆர் நவ் டிரான்ஸ்போர்ட் டு ரியரிங் கேஜஸ். ஸோ இதையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, எப்படி வந்து ஃபிஷ் வளர்க்கறதுக்கு நம்ம ஒவ்வொரு பிட் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தோமோ அதே மாதிரி இதையும் பாத்தீங்கன்னா ரியரிங் கேஜஸ்ல மாத்துறாங்க. ஓகே, டிரான்ஸ்பர் பண்றாங்க. நவ் see here rearing of oysters. எப்படி oyster நம்ம வந்து rearing பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the collected oysters are stocked and reared in special type of cage called as rearing cage. Okay, இதுக்குன்னு தனியா ஒரு rearing cage ஒன்று வச்சிருக்கிறோம். இப்போ அந்த collected oysters இது பண்ணி அதை ஸ்டாக் பண்ணி அதை ரியர் பண்றோம். அதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து அதை நம்ம போடும்போது எந்த இடத்துல நம்ம போடுறோமோ that is called as a rearing cage. Okay, then these cages are well protected from enemies of oyster likes. இதுக்கு முக்கியமா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் இருக்கும், ஈல் இருக்கு ஃபிஷ்ல, டெவில் ஃபிஷஸ். இது எல்லாமே டெவில் ஃபிஷஸ் ஆக்டோபஸ் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கேஜ் வந்து அதோட எனிமீஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்டடா இருக்கணும். ஏன்னா நம்ம வெர்மி கல்ச்சரா இருக்கலாம், செரிகல்ச்சர், எபிகல்ச்சர், எல்லாத்துலயுமே ஈவன் பிசிகல்ச்சர் எல்லாத்துலயுமே கண்டிப்பா வந்து அதுக்கு எல்லா அனிமல்ஸ்க்குமே ஷோரா எனிமீஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? எனிமீஸ்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிசீஸ்னு அப்படின்னு ஒன்று வரும். ஸோ எல்லாத்துல இருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதை பாதுகாப்பா நம்ம வந்து வளர்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஈல்டு கொடுக்கும். ரைட், ஸோ அப்போ இது எனிமீஸா சொல்ற ஆக்டோபஸா இருக்கலாம், ஈல், டெவில் ஃபிஷஸ், இதுல இருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்றோம். அந்த மாதிரி இந்த கேஜ் நம்ம ரெடி பண்ணணும். ஓகே, the collected oysters are first clean. So collect பண்ண oyster நம்ம என்ன பண்ண first clean பண்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா placed into the culture cages for a period of about 10 to 20 days to recover from the strain due to excessive handling and for the physiological adjustment to the shallow water condition. Okay, so collect பண்ண oyster நம்ம வந்து first clean பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்ச்சர் கேஜஸ்ல நம்ம போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 days வரைக்கும் நம்ம வந்து ரெக்கவர் ஆகிறதுக்காக வச்சிருப்போம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அது ஏன்னா அது ரொம்ப அதுல இருந்து அந்த வாட்டர்ல இருந்து கண்டிப்பா அது வெளியே வரதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணிருப்போம்னா மாத்தி மாத்தி நம்ம ஹேண்டில் பண்ணிருப்போம். அந்த அனிமல் வந்து பிசியாலஜிக்கலா அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட், ரியரிங் ஆஃப் ஆயிஸ்டர். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இன்சர்ஷன் ஆஃப் நியூக்ளியஸ்.
எப்படி நம்ம வந்து உள்ள வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலா ஒரு நியூக்ளியஸை இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். In this method, a piece of mantle, okay, sorry, a piece of mantle, ஒரு சின்ன பீஸ் மேண்டில் தான் நம்ம ரெடி பண்றோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சின்ன சின்ன மணி மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி ஈக்குவல் சைஸ்ல இன்சர்ட் பண்ணுவாங்க. இங்க என்னன்னு பார்ப்போம். A piece of mantle of living oyster is cut off, okay, and inserted together with a suitable nucleus inside the living tissue of another oyster. Okay, ஸோ கொஞ்சம் மேண்டில் பர்ஸ் நம்ம எடுக்கிறோம். அதுல இருந்து மேண்டில் எடுத்து ஒரு ஆயிஸ்டர்ல இருந்து கட் ஓப்பன் பண்ணி அந்த மேண்டில் எடுத்து அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூட்டபிள் நியூக்ளியஸை எடுத்து அதோட சேர்த்து வேற ஒரு ஆயிஸ்டர்ல நம்ம இன்சர்ட் பண்றோம். ஓகே, இப்ப பாருங்க, ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் டேக்கன் ஃபார் த இன்சர்ஷன் ஆஃப் நியூக்ளியஸ். என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் ஒன், ஃபிட்னஸ் ஆஃப் ஆயிஸ்டர் ஃபார் ஆப்ரேஷன். முக்கியமா அந்த ஆயிஸ்டரோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும் இல்லையா. The selected oyster for the insertion of nucleus should be healthy and strong enough to overcome the stress during operation. So நம்ம ஆக்சுவலா ஆப்ரேட் பண்ணி தான் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா. அதனால ஆப்ரேட் பண்ணி பண்ணும்போது அந்த அனிமல் வந்து ஹெல்தியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அதை ஓவர் கம் பண்ணி அது வளர்ந்து வர முடியும். ஓகே, இல்லைன்னா அது இறந்துரும். ஸோ அதனால இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹெல்த்தியாவும் இருக்கணும், ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிராஃப்ட் டிஷ்யூஸ். ஏன்னா நம்ம மேண்டில் ஒரு அனிமல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயிஸ்டரை நம்ம எடுத்து அந்த மேண்டில் மட்டும் நம்ம கட் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு ஆயிஸ்டர்லயுமே நம்ம வச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப என்ன பண்றாங்க பாருங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிராஃப்ட் டிஷ்யூஸ். இந்த கிராஃப்ட் டிஷ்யூ எப்படி நம்ம பண்றோம்ன்றத பார்ப்போம். The piece of tissue which is inserted inside the mantle is called graft. Graftனா நார்மலாவே நம்ம நிறைய அதை வந்து கிராஃப்டிங் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு வந்து முகத்துல ஏதாவது தீக்காயமோ இல்லை ஏதாவது கீழே வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட தைரீஜன்ல இருக்கக்கூடிய ஸ்கின்னை எடுத்து, தொடையில இருக்கு இல்லையா அந்த ஸ்கின்னை எடுத்து நம்மளோட ஃபேஸுக்கு நம்ம வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. தட் இஸ் கால்டு ஆட்டோகிராஃப்ட். நம்ம பாடியில இருக்க டிஷ்யூ யூஸ் பண்ணி நம்மளே பண்ணோம்னா அது ஆட்டோகிராஃப்ட். ஓகே, அதே வந்து ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு வந்து ஆர்கன் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ கிட்னியே நமக்கு தேவை அப்படின்னா அவங்க ட்வின் வந்து எடுத்து கிராஃப்டிங் பண்ணாங்கன்னா அந்த ஆர்கன் கிராஃப்டிங்னா ஆக்சுவலா வந்து கட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு நம்ம கொடுக்குறது. ஓகே, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஐசோகிராஃப்ட். ஐசோனா சேம் தான், அதான் ஐசோகிராஃப்ட். ஓகே, அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கிராஃப்டிங் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிஷ்யூவை எடுத்து நம்ம வந்து வேற ஒரு அனிமல்ல அந்த மேண்டில் நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கிராஃப்ட் டிஷ்யூ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. The outer edges of these graft squares must be known because nacre secreting cells are found only on the outer surface of the mantle. Okay, so it is essential to keep the outer surface in contact with the inserted nucleus. இப்போ பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த கிராஃப்ட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஆக்சுவலி அவுட்டர் எட்ஜ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கணும். ஏன்னா நாக்ரோ செக்ரேட்டிங் செல் வந்து அதோட அவுட்டர் அந்த மேண்டிலோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல தான் இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். See here, see மேண்டில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட அவுட்டர் சர்ஃபேஸ் தான் இருக்கு. ஓகே, see here, இது செல்லோட எக்ஸ்டீரியர், இதுதான் நம்ம சொன்ன மேண்டில். பாத்தீங்கன்னா தெரியுது இல்லையா. ஸோ அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் மேண்டில். இந்த மேண்டில் தான் நம்ம தனியா எடுத்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இன்னொரு அனிமலுக்கு நம்ம வைக்க போறோம். ஓகே, ரைட், அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா found only on the outer surface of the mantle, so it is essential to keep the outer surface in contact with the inserted nucleus. So நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய நியூக்ளியஸ்க்கு வந்து அது கான்டாக்ட் பண்ற மாதிரியே இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்படிதான் நம்ம ஆக்சுவலி வந்து கிராஃப்ட் டிஷ்யூஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ I will stop this session here. I will continue the next session, students. Thank you.